வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிச்ச தயிர் இருந்துச்சு அப்படின்னா, சூப்பரான நீர்மோர் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நீர்மோர் தான் பார்க்க போறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோம். கூட ஒரு சின்னதா பச்சை மிளகாயில உள்ள விதைகள் எல்லாம் நீக்கிட்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். விதைகளோடு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப காரமா இருக்கும். அதனால விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த சம்மருக்கு வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள்லாம் வந்தாங்க அப்படின்னா செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விதைகளை நீக்கிட்டு இந்த பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா விதைகளோடையே சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா சன்னமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அரைப்படாது. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 4-5 அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கரகரப்பாக அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா அரைப்படாது. ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைப்பட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை இது நிறைய நீங்கள் அரைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி சேர்க்க தேவை இருக்காது. நான் கொஞ்சமாக சேர்க்கறனால தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே வடிகட்டிட போகிறோம். இதை அப்படியே மோரில் சேர்த்திங்க அப்படின்னா பெரியவங்களாக இருந்தால் நல்லா குடிச்சிடலாம். ஒன்றுமே தெரியாது. சிலருக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக அப்படியே குடிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் சின்ன பிள்ளைங்களாம் குடித்தாங்க அப்படின்னா அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுவாங்களே, அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா கெட்டியான புளிச்ச தயிர் நான் சேர்த்துக்க போகிறேன். கெட்டி இல்லாத தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. நான் மட்டும் தயிரோ மோரோ எதுவாக இருந்தாலும் நல்லா புளிச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் திப்பியாக இருக்கும் இல்லையா, அதனால். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மண்பானை தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பானையில் சும்மா சின்ன குவளை மாதிரி குட்டியான அந்த மண் பாத்திரம் தான் இருக்குது. அதனால் நான் இதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அந்த தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதனால தான் ரொம்ப கம்மியான அளவுகளை எல்லாமே சேர்த்தேன். நீங்கள் நிறையா சேர்க்க போகிறீங்க, நிறைய செய்ய போகிறீங்க அப்படின்னா அளவுகள் எல்லாத்தையுமே கூட்டிக்கோங்க. இப்போது நம்ம அந்த டம்ளரில் நம்ம எந்த டம்ளரில் செய்ய போகிறோமோ அதில் நம்ம வடிகட்டின அந்த சாறு, அதுக்கப்புறம் அரைச்ச தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூட அந்த ஜில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த பானையில் உள்ள தண்ணியையும் நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். அப்போ மிக்ஸி ஜாரை அலசிட்டு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதில் நம்ம உப்பு மட்டும் இன்னும் நம்ம சேர்க்காமல் இருக்கோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான நீர்மோர் ரெடி ஆயாச்சு. இது நம்ம திருவிழாக்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இது போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த குடிசை போட்டு அது கடியில் வச்சு நம்ம கொடுப்பாங்க நீர்மோர் அப்படின்னு சொல்லிட்டு. ரஸ்னா, நீர்மோர், அதுக்கப்புறம் பானகம் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பானகம் ரெசிபி நம்ம சூப்பராக சிவானி செஞ்சு காமிச்சிருந்தான். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மரில் இது மாதிரிலாம் நம்ம செஞ்சு குடிக்கும்போது ரொம்பவே நல்ல ஜில்லுன்னு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் தாராளமாக இதில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு குடிச்சிட்டு நல்லா இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை. தேங்க்யூ.